நடந்த முதல் தேர்தலில் சுதந்திரத்திற்கு பிறகு நடக்கின்ற முதல் தேர்தலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தேர்தலில் ராமசாமி படையாச்சியார் அவர்கள் 18 எம்எல்ஏக்களையும் 4 எம்பிக்களையும் இந்த தமிழகத்திலேயே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறி வெற்றி பெற்றார்கள். அவருடைய எம்எல்ஏக்களினுடைய ஆதரவில் தான் அன்றைக்கு காங்கிரசினுடைய முதலமைச்சராக ராஜாஜி அவர்கள் பதவியேற்றார்கள் என்பது வரலாறு. அப்பொழுது மிக மிக ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த தலித் மக்களும் வன்னிய மக்களும் ஒற்றுமையாக இருந்து இந்த நாட்டை வழிநடத்தினார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக ஐயா ராமசாமி படையாச்சியார் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். இன்றைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இரு சமூகங்களுக்கு இடையே ஒரு வெறுப்புணர்ச்சியை உருவாக்கி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடுகின்ற சூழ்நிலையை சில இயக்கங்கள் சில கட்சிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் 52 எப்படி இரு சமுதாயமும் ஒன்றாயிருந்து இந்த நாட்டை வழிநடத்தினார்களோ அதேபோல் இன்றைக்கு வன்னியர்களும் தலித்துகளும் ஒருங்கிணைந்து இந்த தேர்தலை சந்திக்கின்ற சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அவர் உருவாக்கிய உழைப்பாளர் கட்சியை இன்றைக்கு புதிய உழைப்பாளர் கட்சி என்ற பெயரில் நாங்கள் வழிநடத்த இருக்கிறோம். இந்த தேர்தலில் மக்களுடைய தலைவராக, ஒடுக்கப்பட்ட ஒரு மக்களுடைய தலைவராக, எழுச்சி தமிழராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அவர்கள் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இன்றைக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது இந்த நாட்டு மக்கள் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் என்ற காரணத்தினால் இவர்களோடு இணைந்து பணியாற்றினால்தான் வன்னியர் தலித் மக்களுடைய வாழ்வாதாரம் மேலோங்கும் என்ற ஒரே ஒற்றை நோக்கில் எந்தவிதமான அரசியல் எதிர்பார்ப்பும் பிரதிபலனும் இல்லாமல் நாங்கள் இந்த தேர்தலில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் நிற்கின்ற 2 தொகுதிகளிலும் 4 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கின்ற சூழ்நிலையை நாங்கள் உருவாக்குவோம் என்று இந்த நேரத்திலே சூளுரைத்து, நான் மறைந்த வன்னிய தலைவர் ராமசாமி படையாச்சியாருடைய மகன். நானும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியவன். நானும் என்னோடு இருக்கும் காந்தி அவர்களும் சேர்ந்து படையாச்சியார் பேரவை என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து பல்வேறு வகையிலே எங்கள் சமூகத்தினருக்காக பாடுபட்டு வந்திருக்கிறோம். அதன் காரணமாகவே படையாச்சியாருக்கு மண்டபம், பிறந்தநாளை அரசாங்க விழாவாக மாற்றுவது, கடைசியாக ஆண்ட ஏடிஎம்கே அவர்கள் ஒரு 10% வாங்கி கொடுத்தது கூட எங்களுடைய உழைப்பு தான் அதில் முக்கியமாக இருந்தது. ஆனால் பிற்காலத்தில் எல்லாம் மாறி இப்பொழுது வேறு விதமாக சென்றுவிட்ட காரணத்தினால் இனி இந்த இயக்கத்தை மாற்றி ஒரு அரசியல் கட்சியாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நமது காந்தி அவர்களும் நானும் சேர்ந்து ஐயா திருமாவளவன் அவர்களை சந்தித்து இப்படி ஒரு இயக்கத்தை ஒரு கட்சியை உருவாக்க போகிறோம் என்று கூறினோம். அவரும் அதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இன்றைக்கு நாட்டு நலன் கருதி, அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பு கருதி இந்தியா கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் திரு எம்பி காந்தி அவர்களும் திரு SSR டாக்டர் ராமதாஸ் அவர்களும் ஒருங்கிணைந்து புதிய உழைப்பாளர் கட்சி என்னும் ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். சிவப்பு கொடியில் மஞ்சள் பின்னணியில் SS ராமசாமியார் உருவம் பொறித்த கொடியை இங்கே அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் இந்த அரசியல் இயக்கத்தின் முதன்மையான குறிக்கோள்கள் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். சாதியின் பெயரால் இந்த மண்ணில் ஒரு சொட்டு இரத்தமும் சிந்தக்கூடாது, உழைக்கிற மக்கள் சாதியின் பெயரால் பிளவுபட்டு கிடக்கக்கூடாது, வன்முறைகள் கூடாது, சமூக நல்லிணக்கம் தேவை என்பதை
முன்னிறுத்தி இந்த அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டிருப்பதாக இரு தலைவர்களும் விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரிவித்து அதன் அடிப்படையில் இந்த ஆதரவையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இன்றைக்கு நாடு தழுவிய அளவில் சமூக நீதிக்கு பேராபத்து சூழ்ந்திருக்கிறது. ஓபிசி மக்களும் ஒடுக்கப்பட்ட பூர்வீக குடிகளும் சிறுபான்மையினரும் சமூக நீதி இருந்தால் மட்டுமே தலை நிமிர்ந்து வாழ முடியும். ஆகவே சமூக நீதியை பாதுகாப்பதும் சமூக நல்லிணக்கத்தை பேணுவதும் புதிய உழைப்பாளர் கட்சியின் நோக்கங்கள் என்பதை அறிவித்து இந்த அறிமுகம் செய்து வைத்துள்ளனர். இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். விரைவில் தமிழக முதல்வர் அவர்களையும் சந்தித்து புதிய உழைப்பாளர் கட்சியின் ஆதரவை வெளிப்படுத்த உள்ளனர். விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடும் சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதியில் அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவை திரட்டுவதற்கு புதிய உழைப்பாளர் கட்சி முன்வரும் என்பதையும் இங்கே வெளிப்படுத்தியுள்ளனர் இரண்டு தலைவர்களும். அதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தென்னிந்திய மாநிலங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்துகிறது. ஆந்திராவில் காங்கிரஸோடு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான நடைமுறை போய்கொண்டிருக்கிறது. இன்னும் அது முடிவு செய்யப்படவில்லை. எனவே ஆந்திராவை தவிர பிற மாநிலங்களுக்கான வேட்பாளர் பட்டியலை இன்றைக்கு அறிவிக்கிறோம். முதலில் தெலுங்கானா மாநில தலைவர் டாக்டர் ஜிலகரா ஸ்ரீனிவாஸ் அவருடைய தலைமையில் இப்போது வேட்பாளர்களை நாம் அறிவிக்க இருக்கிறோம். இவர் போட்டி இல்லை. நோ, யூ ஆர் நாட் கண்டெஸ்டிங். ஸோ 10 தொகுதிகளில் தெலுங்கானாவில் போட்டியிடுகிறோம். 17 மொத்தம் 17 தொகுதிகள் உள்ளன. அதில் 10 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வேட்பாளர்கள் நிறுத்தப்படுகிறார்கள். மல்காஜ்கிரி பொது தொகுதி, மஞ்சிந்தி ஆஞ்சநேயலு பொது தொகுதியில் இவர் போட்டியிடுகிறார். மல்காஜ்கிரி ஜெனரல் கான்ஸ்டுவன்சி, மஞ்சிந்தி ஆஞ்சநேயலு மஞ்சிந்தி. செகந்திராபாத் ஜெனரல் தொகுதி, பகிடிபள்ளி ஷாம்சன். அடுத்து நாகர் கர்னூல் ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சி, தாசரி பாரதி. ஒரு பெண் வேட்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போட்டியிடுகிறார். நாகர் கர்னூல், தாசரி பாரதி. இல்லை, அறிமுகமானவங்க இந்த பக்கம் வந்துருங்க, அறிமுகமாகாதவங்க இந்த பக்கம். Introduced candidates stand behind me. வாரங்கல் எஸ்சி ரிசர்வ்ட் மச்ச தேவேந்தர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் தெலங்கானா விசிகே. ஒர்க்கிங் பிரசிடென்ட் யூ கம் ஹியர். மச்ச தேவேந்திரா ஒர்க்கிங் பிரசிடென்ட். புவனகிரி கான்ஸ்டுவன்சி நேம், General Constituency, Karthala Srinivas. He has not come, but candidate name Karthala Srinivas. ஆறாவது தொகுதி கம்மம் General Constituency, பத்துலா துர்கா. He has not come. ஏழாவது தொகுதி சேவலா General Constituency, வெங்கட் யாதவ். அவர் பொது தொகுதியிலே போட்டியிடுகிறார். கட்சி என்ன பொறுப்பில் ஸ்டேட் செக்ரட்டரி தெலுங்கானா விசிகே ஸ்டேட் செக்ரட்டரி. 8th மஹபூபாத் எஸ்டி ரிசர்வ்டு ட்ரைபல் கான்ஸ்டுவன்சி, பழங்குடியினருக்கான
தொகுதி மேசு உஷாராணி எஸ்டி கோயா. அடுத்து 9வது மேடக் ஜெனரல் தொகுதி குரலி எல்லையா. 10 மஹபூப் நகர் சங்கர் ரெட்டி வேட்பாளராக இருக்கிறார். சங்கர் ரெட்டி ப்ளீஸ் கம் ஹியர். மொத்தம் 6 பேரும் வந்துருங்க. 6 கேண்டிடேட்ஸ், 3 லெஃப்ட் அண்ட் ரைட். லெஃப்ட் பின்னாடி இருக்கட்டுமா? ஓகே ஸ்டாண்ட் பிஹைண்ட். 6 கேண்டிடேட்ஸ். மொத்தம் 17 தொகுதிகளில் 10 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். அந்த 10 பேரில் 6 பேர் இப்போது வேட்பாளர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். మీడియా మిత్రులకి నమస్కారం. గుడ్ ఈవినింగ్ ఎవ్రీబడి. ఐఎమ్ డాక్టర్ జిలకర శ్రీనివాస్, తెలంగాణ స్టేట్ ప్రెసిడెంట్. ముందుగా తెలంగాణలో పోటీ చేయటానికి ప్రత్యేకంగా అనుమతించినటువంటి వీసీకే పార్టీ వ్యవస్థాపక అధ్యక్షులు డాక్టర్ తొల్ తిరుమావలోన్ గారికి తెలంగాణ రాష్ట్ర కమిటీ తరఫున ప్రత్యేకంగా ధన్యవాదాలు తెలియజేస్తున్నాను. తెలంగాణలో గత సంవత్సర కాలంగా చాలా చురుకుగా వీసీకే కార్యక్రమాలు నిర్వహిస్తున్నది. ప్రజా సమస్యల మీద అనేక కార్యక్రమాలని చేపట్టడం జరిగింది. ధర్నాలు, అదేవిధంగా నిరసన కార్యక్రమాలు చేపట్టడం జరిగింది. ఈ నేపథ్యంలో రాజ్యాంగాన్ని రక్షించుకోవడానికి, ప్రజాస్వామ్యాన్ని రక్షించుకోవడానికి తెలంగాణలో పోటీ చేయాలని నిర్ణయించడం జరిగింది. మా నాయకులు తిరుమావలోన్ గారి ఆదేశాల మేరకు తెలంగాణలో 10 మంది వీసీకే అభ్యర్థులు పోటీ చేయబోతున్నారు. అందులో మల్కాజ్గిరి కాన్స్టిట్యున్సీ దేశంలోనే అత్యంత ఎక్కువ ఓటర్లున్న, ఎక్కువ జనాభా ఉన్నటువంటి కాన్స్టిట్యున్సీ. ఆ కాన్స్టిట్యున్సీ నుంచి మంచింటి అంజయ్య గారు పోటీ చేస్తున్నారు. వారు బీకామ్ చదువుకున్నారు. తెలంగాణలో ముఖ్యంగా మేడ్చల్, మల్కాజ్గిరి జిల్లాలో అనేక ప్రజా సమస్యల మీద పోరాటాలు చేసినటువంటి నాయకుడిగా మంచి గుర్తింపు మంచింటి అంజయ్య గారికి ఉన్నది. ఆయన మా పార్టీ రాష్ట్ర కార్యదర్శిగా పనిచేస్తున్నారు. అదేవిధంగా వరంగల్ ఎస్సీ పార్లమెంటు రిజర్వ్డ్ స్థానంలో మా పార్టీ తెలంగాణ రాష్ట్ర వర్కింగ్ ప్రెసిడెంటు మత్స దేవేందర్ పోటీ చేస్తున్నారు. ఆయన చాలా గొప్ప పేరుగాంచిన బహుజన వాగ్గేయకారుడు. అదేవిధంగా తెలంగాణలో ప్రతి ఒక్కరికి తెలిసినటువంటి నాయకుడు. ఆయన వరంగల్ ఎస్సీ కాన్స్టిట్యున్సీ నుంచి పోటీ చేస్తున్నాడు. అదేవిధంగా సికింద్రాబాద్ జనరల్ కాన్స్టిట్యున్సీ నుంచి మా పార్టీ అధికార ప్రతినిధి పగిడిపల్లి శాంసన్ పోటీ చేస్తున్నాడు. అక్కడ ఇప్పుడు స్థానికంగా ప్రెజెంటు సిట్టింగ్ ఎంపీ బీజేపీ ఉన్నది. కిషన్ రెడ్డి గారి మీద శాంసన్ పోటీ చేయబోతున్నాడు. అట్లాగే భువనగిరి జనరల్ స్థానము కర్తాల శ్రీనివాసు, ఆయన ఎంకామ్ అదేవిధంగా ఎల్ఎల్బి చేశాడు. అనేక ఉద్యమాల్లో ఆయన పాల్గొన్నాడు. ముఖ్యంగా తెలంగాణ ఉద్యమంలో చాలా చురుకైన పాత్ర పోషించాడు. తెలంగాణ విద్యావంతుల వేదికలో చాలా చురుకుగా పాల్గొన్నటువంటి వ్యక్తి. మా వీసీకేలో ఆయన రాష్ట్ర కమిటీ సభ్యులుగా ఉన్నారు. ఆయన పోటీ చేయబోతున్నారు. అదేవిధంగా దాసరి భారతి నాగర్ కర్నూల్ ఎస్సీ రిజర్వ్డ్ కాన్స్టిట్యున్సీ నుంచి పోటీ చేస్తున్నది. తాను ఎంఎస్సి నర్సింగ్ చదువుకున్నది. అదేవిధంగా ఎల్ఎల్బి చేస్తూ ఉన్నది. తాను చాలా కాలంగా ప్రజా ఉద్యమాల్లో, ముఖ్యంగా బహుజన ఉద్యమాల్లో తెలంగాణలో చురుకుగా పాల్గొన్నటువంటి వ్యక్తి. మా వీసీకే పార్టీలో ఆమె రాష్ట్ర కమిటీ సభ్యురాలుగా ఉన్నది. మహిళా నాయకురాలిగా నాగర్ కర్నూలు నియోజకవర్గం నుంచి ఆవిడ పోటీ చేయబోతున్నది. అట్లాగే చేవెళ్ళ నియోజకవర్గం, ముఖ్యంగా అది రంగారెడ్డి హైదరాబాద్ జిల్లాల్ని ఆనుకొని ఉంటుంది. అక్కడి నుండి మా పార్టీలో రాష్ట్ర కార్యదర్శిగా పనిచేస్తున్నటువంటి వెంకటేష్ యాదవ్ పోటీ చేయబోతున్నాడు. వెంకటేష్ యాదవ్ ఉస్మానియా యూనివర్సిటీలో తెలంగాణ రాష్ట్ర సాధన కోసము విద్యార్థి ఉద్యమంలో ఓయూ జాక్లో చాలా చురుకుగా పాల్గొన్నటువంటి వ్యక్తి. అంతేకాకుండా సనాతన ఫాసిజానికి వ్యతిరేకంగా ఆయన పోరాటం చేసి 3 నెలల పాటు గతంలో ఆయన జైలులో ఉన్న సంగతిని కూడా ఈ సందర్భంగా గుర్తు చేస్తున్నాను. సనాతన ఫాసిజాన్ని ఓడించాలనే లక్ష్యంతో ఉన్నత విద్యావంతుడైనటువంటి విప్లవకారుడు వెంకటేష్ యాదవ్ చేవెళ్ళ నుంచి పోటీలో ఉన్నాడు. అందుకు అతన్ని నేను మనస్ఫూర్తిగా అభినందిస్తున్నాను. అట్లాగే ఖమ్మం జనరల్ స్థానం నుండి బత్తుల దుర్గా ఎస్సీ క్యాండిడేట్ తాను పోటీ చేస్తూ ఉన్నది. భువనగిరి నుంచి కర్తాల శ్రీను ఇంతకుముందు చెప్పినట్టుగా మహిబాదు
చాలా పెద్ద ఎత్తున ఆదివాసులు ఉన్నటువంటి ప్రాంతము, లంబాడీలు ఉన్నటువంటి ప్రాంతము, ఎస్టీ రిజర్వ్డ్ నియోజకవర్గం. ఎస్టీ ఆదివాసీ అయినటువంటి కోయ తెగకు సంబంధించిన మేసు ఉషారాణి పోటీ చేస్తున్నది. అనివార్య కారణాల మూలంగా ఆవిడ ఈరోజు ఇక్కడికి రాలేకపోయింది. ఈ రకంగా 10 నియోజకవర్గాల్లో పోటీ చేయడానికి మాకు అనుమతించి మమ్మల్ని ఆశీర్వదించినటువంటి మా నాయకులు తలైవర్ తిరుమావలోవన్ గారికి తెలంగాణ రాష్ట్ర కమిటీ తరఫున మనస్ఫూర్తిగా కృతజ్ఞతలు తెలియజేస్తున్నాను. ఈ 10 మహబూబ్ నగర్ నియోజకవర్గం నుంచి మహబూబ్ నగర్ నియోజకవర్గం నుంచి చాలా కాలంగా మహబూబ్ నగర్ ప్రాంతంలో చాలా యాక్టివ్గా కార్యక్రమాలు చేస్తున్నటువంటి, ప్రజా సమస్యల మీద పోరాడుతున్నటువంటి వ్యక్తి శంకర్ రెడ్డి. వారు యాక్చువల్గా కాపు కులానికి చెందినటువంటి వ్యక్తి. ఆయన బీసీ సామాజిక వర్గము. శంకర్ రెడ్డి గారు మహబూబ్ నగర్ జిల్లా నుంచి పోటీ చేస్తున్నారు. మహబూబ్ నగర్ నియోజకవర్గం అది జనరల్ కాన్స్టిట్యున్సీ. తెలంగాణలో వీసీకే పార్టీ అనేది అన్ని వర్గాల పార్టీ, కేవలం దళితుల పార్టీ మాత్రమే కాదు. నవ్ ఇట్ హ్యాస్ బికమ్ ఏ పార్టీ ఆఫ్ బీసీస్ అండ్ అప్పర్ కాస్ట్ ఆల్సో. కాబట్టి తెలంగాణలో ఉన్న ప్రజలందరి సమస్యల మీద వీసీకే పార్టీ పోరాటం చేస్తున్నది. తిరుమావళవన్ గారి నాయకత్వంలో ఆ తెలంగాణలో సాంఘిక విప్లవానికి, సామాజిక పరివర్తనకి, బహుజన రాజ్యాధికారానికి రాజీ లేని పోరాటం చేస్తుందని తెలియజేస్తున్నాను. మాకి వీసీకే పార్టీలో పరిచయం కలిగించి మమ్మల్ని ఈ ఉద్యమంలోకి తీసుకొచ్చినటువంటి మా సోదరులు ఆంధ్ర వీసీకే అధ్యక్షులు ఎన్జే విద్యాసాగర్ గారికి ఈ సందర్భంగా பிரத்யேகமாக ధన్యవాదాలు తెలియజేస్తున్నాను. கர்நாடக மாநிலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 6 பேர் வேட்பாளர்களாக இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிடுகின்றனர். பெங்களூர் ரூரல் தொகுதியில் HV சந்திரசேகர் ஸ்டேட் பிரசிடென்ட் கேண்டிடேட். பெங்களூர் நார்த் V மூர்த்தி ஸ்டேட் செக்ரட்டரி V மூர்த்தி, பெங்களூர் மூர்த்தி. பெங்களூர் சவுத் V ராஜ்குமார் ஸ்டேட் செக்ரட்டரி. கோலார் ரிசர்வ்டு கான்ஸ்டிட்யூன்சி MC ஹல்லி வேணு ஸ்டேட் செக்ரட்டரி. பெங்களூர் சென்ட்ரல் கோவிந்தராஜ் சிட்டி செக்ரட்டரி. சிக்பல்லாப்பூர் அப்துல் காதர் 6வது வேட்பாளர். அவர் இப்போது வரவில்லை. 5 பேர் வந்திருக்கிறார்கள். இவர்களும் இண்டிபெண்டன்ட் சிம்பல் பானை சின்னத்திலே போட்டியிடுகிறார்கள். இப்போது சந்திரசேகர் சில வார்த்தைகள் உங்களிடத்திலே பேசுவார். விடுதலை சிறுத்தை கட்சி கர்நாடகாவில் 20 வருஷமாக கட்சி வேலை பண்ணிட்டு இருக்கு. இதை ஃபஸ்ட் டைம் 6 MP கேண்டிடேட்டுகளை கர்நாடகாவில் எலெக்ஷனில் நிற்க போகிறோம். எல்லா தொகுதியிலையும் விசிகே கட்சி நிறையா ஓட்டு வாங்க போகுது. கர்நாடக அரசியலில் விசிகே கட்சி ஒரு பெரிய அரசியல் சக்தியாக மாறப்போகுது இந்த எலெக்ஷனில் என்று சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். எனக்கு தமிழ் அவ்வளோ பேச வராது, இவ்வளோ தான் வரும். ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ವಿಸಿಕೆ ಪಕ್ಷ ಮಡಿಕೆ ಚಿಹ್ನೆಯಡಿ ಚುನಾವಣೆ ಎದುರಿಸ್ತಾ ಇದೆ. ಅಷ್ಟು ಕ್ಷೇತ್ರಗಳಲ್ಲಿ ಮ್ಯಾಕ್ಸಿಮಮ್ ಮತಗಳನ್ನು ತಗೊಳ್ಳೋದ್ರ ಮುಖಾಂತರ ವಿಸಿಕೆ ಪಕ್ಷ ದಕ್ಷಿಣ ಭಾರತದಲ್ಲೇ ಒಂದು ದೊಡ್ಡ ರಾಜಕೀಯ ಶಕ್ತಿ ಅನ್ನೋದನ್ನು ಈ ಚುನಾವಣೆಯಲ್ಲಿ ನಿರೂಪಿಸ್ತೀವಿ. ಈ ಚುನಾವಣೆಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸ್ತಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ನನ್ನ ರಾಜ್ಯ ನಾಯಕರು ಕೂಡ ಈ ಚುನಾವಣೆನ ಪ್ರಥಮ ಬಾರಿಗೆ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಎದುರಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಚುನಾವಣೆನ ಆತ್ಮಸಾಕ್ಷಿಯಿಂದ ಒಂದು ಸವಾಲಾಗಿ ತಗೊಂಡು ಎದುರಿಸೋದಕ್ಕೆ ಹೊರಟಿದ್ದೀವಿ. ಜೈ ಭೀಮ್. கேரள மாநிலம் இந்த நாடாளுமன்ற பொதுத் தொகுதிகளில் பொதுத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 5 தொகுதிகளில் போட்டியிடுகிறோம். இடுக்கி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் K. ஷாஜி மூணாறு. இது பொது தொகுதியா?
കെ ഷാജി. பின்னால் அப்படி நில்லுங்க. திருவனந்தபுரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் எஸ்வி வினோத், ஆயுர்வேதிக் மருத்துவர். வினோத். மாவலிக்கரை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் பிரசாந்த் பத்தியூர். பிரசாந்த் பத்தியூர். ஓகே. எர்ணாகுளம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஜோஜோ ஜேக்கப். ஓகே. ஏற்கனவே கேரளா காங்கிரஸில் ஸ்டேட் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. இப்போது எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர். ஆலத்தூர் நாடாளுமன்ற தொகுதி ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சி வழக்குரைஞர் ராகவன் ஆம்பாடத். எர்ணாகுளம் வேணு இப்போது ஸ்டேட் கமிட்டி மெம்பர். சில வார்த்தைகள் உங்களிடையே பேசுவார். ജയ് ഭീം. ഞാൻ എറണാകുളത്തു നിന്നാണ്. വേണു, കേരള പാർട്ടിയുടെ മെമ്പറാണ്. 17 വർഷമായിട്ട് പാർട്ടി കേരളത്തിൽ പ്രവർത്തനം കൃത്യമായി നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നു. ആകെ 14 ജില്ലയിലും ഇപ്പോൾ നിലവിൽ എല്ലാ ജില്ലാ കമ്മിറ്റികളും ബഹുമാനപ്പെട്ട ഇളം ചേകുവര അണ്ണൻ അവരുടെ സഹായത്തോടെ 14 ജില്ലയിലും പാർട്ടിയെ രൂപീകരിക്കുവാനും ജില്ലാ കമ്മിറ്റി എടുക്കുവാനും തഥാ എല്ലാ ജില്ലയിലുള്ള ക്രിസ്തീയ ഇസ്ലാമിക മൈനോറിറ്റി പിന്നോക്ക എല്ലാ ഉപജാതികളും കൂട്ടിയിണക്കിക്കൊണ്ടുള്ള ജില്ലാ കമ്മിറ്റികൾ ആയിട്ടുണ്ട്. ശക്തമായ ഒരു പാർട്ടി പ്രവർത്തനം നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ് കേരളത്തിൽ. ഇപ്പോൾ നടക്കുന്ന LDF, കമ്മ്യൂണിസ്റ്റ്, കോൺഗ്രസ്, BJP ഇതര പാർട്ടികളെ വരുന്ന 2026 മുമ്പ് തന്നെ പുറകിലേക്ക് തള്ളിക്കൊണ്ട്, പിന്നോക്കത്തിലേക്ക് തള്ളിക്കൊണ്ട് മുന്നോട്ട് പോകുന്ന VCKയുടെ ഒരു വലിയ പ്രവർത്തനമാണ് നിലവിൽ കേരളത്തിൽ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. എല്ലാ ജില്ലയിലുള്ള നമ്മുടെ എല്ലാ മക്കളും പാർട്ടിയെ ഏറ്റെടുത്തിട്ടുണ്ട്. കൂടാതെ കണ്ട് ഇന്ത്യയിൽ ബാബാ സാഹേബ് അംബേദ്കറിന് ശേഷം ഇന്ത്യ കണ്ട ഏറ്റവും വലിയ അടിസ്ഥാന ജനവിഭാഗങ്ങളുടെ മുന്നേറ്റം മുന്നിൽ കണ്ടുകൊണ്ട് വിപ്ലവകരമായ പ്രവർത്തനം കാഴ്ചവെച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന ബഹുമാനപ്പെട്ട അണ്ണൻ ഡോക്ടർ തിരുമാവളവൻ അവരുടെ ശക്തമായ കരങ്ങൾക്ക് പിന്നിൽ കേരളത്തിൻ്റെ എല്ലാ മക്കളും കടന്നു വന്നിട്ടുണ്ട്. അണ്ണനെ ഹൃദയപൂർവ്വം കേരളത്തിലുള്ള എല്ലാ മക്കളും ഏറ്റെടുത്തിട്ടുണ്ട്. അണ്ണനിലൂടെ ഒരു വലിയ മോചനം കേരളത്തിലുള്ള എല്ലാ മക്കളും കാണുന്നുണ്ട്. തിരുമാവളവൻ അണ്ണൻ തീർച്ചയായും കേരളത്തിലും ഇന്ത്യയിലും ആകമാനെ ഉള്ള ദളിത് പിന്നോക്ക ഇസ്ലാമിക മത ന്യൂനപക്ഷ വിഭാഗങ്ങൾക്ക് ഒരു വഴിവിളക്കായി ബാബാ സാഹിബിക്ക് ശേഷം വരും എന്ന ഉറച്ച ഒരു വിശ്വാസമുള്ളതിനാൽ ഈ വരുന്ന തിരഞ്ഞെടുപ്പിലും കേരളത്തിലും കേരളത്തിലുള്ള ഇതര എല്ലാ ജില്ലകളിലും വലിയ ഒരു മാറ്റം നമ്മുടെ നിൽക്കുന്ന സ്ഥാനാർത്ഥികൾക്ക് വരുത്താൻ, വോട്ട് ശതമാനം വർദ്ധിപ്പിക്കുവാനും നമ്മുടെ പാർട്ടിക്ക് വരുന്ന ഈ 2026 ഒരു വിപ്ലവകരമായ മാറ്റം ഉണ്ടാക്കാനും സാധിക്കുമെന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆல் இந்தியா தலித் பேந்தர்ஸ் சேனா அமைப்பின் நிறுவனர் தலைவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளராக லத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் தீபக் கேதார் போட்டியிடுகிறார். ஒரே ஒரு வேட்பாளர் பானை சின்னத்தில் போட்டியிடுகிறார். இவருடைய அமைப்பு பெயர் ஆல் இந்தியா பேந்தர்ஸ் சேனா. இது வந்து ஒரு சோஷியோ கல்ச்சுரல் மூமெண்ட், அம்பேத்கர் ஐடியாலஜி பேஸ்ட் மூமெண்ட். நவ் he is going to contest in this parliament election in Latur reserved constituency on behalf of VCK in pot symbol. Now he will explain a few details about this. और डॉक्टर बाबा साहब आम्बेडकर ने जो हमें सोशल फ्रीडम दिया है,
वो सब खतरे में है। सबसे ज़्यादा दलित उत्पीड़न, आदिवासी और मुस्लिम उत्पीड़न के मामले महाराष्ट्र में हुए हैं और महाराष्ट्र में पिछले 10 साल से दलितों के न्याय हक की लड़ाई ऑल इंडिया पैंथर सेना संगठन के माध्यम से हम लड़ते हैं। दलित पैंथर 1972 से इस देश में एक बड़ा आंदोलन खड़ा किया था। उसी आइडियोलॉजी पर वीसी के नेता डॉक्टर साहब यहाँ पर लिबरेशन पार्टी के नाम से संगठन तमिलनाडु में चलाते हैं। वो हमारे एक आइडियोलॉजी नेता है और उसी को अट्रैक्ट होके इस देश में पैंथर मूवमेंट सबसे बड़ी मूवमेंट है, लेकिन वो नेशनल मूवमेंट नहीं हो पाई है। तो वीसी के माध्यम से और ऑल इंडिया पैंथर सेना के माध्यम से हम डॉक्टर साहब को नेशनल यहाँ पर एक संगठन बढ़ाने के लिए महाराष्ट्र में ये लड़ाई हम लड़ेंगे। और यहाँ पर जो कॉन्स्टिट्यूशन धोखे में है, खतरे में है कि जहाँ 400 पार अगर होंगे तो हम संविधान बदल डालेंगे। यहाँ के जो आनंद हेगड़े का एक स्टेटमेंट आया है, तो उसी के खिलाफ एक पॉलिटिकल प्रोटेस्ट जो चुनाव के माध्यम से चल रहा है उसमें हम शामिल है। और आने वाले समय में वीसीके के साथ मिलकर महाराष्ट्र में और पूरे देश में संगठन बढ़ाकर पैंथर मूवमेंट और अंबेडकर राइट मूवमेंट नेशनल लेवल पर लाने का काम हम करेंगे। यही इस माध्यम से मैं ऐलान करता हूँ और वीसी के नेता डॉक्टर साहब का मैं जय भीम करता हूँ कि उन्होंने मेरे साथ खड़े होकर मुझे महाराष्ट्र और देश के लिए एक अंबेडकर राइट मूवमेंट को बढ़ाने का एक हौसला दिया है। मैं उनका आभारी हूँ। ஆந்திர பிரதேசத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்தியா கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய தலைவர் வித்யாசாகர் இங்கே வருகை தந்திருக்கிறார். ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஷர்மிளா அவர்களை கடந்த 12ஆம் தேதி நான் வித்யாசாகர் அவர்களோடு நேரிலே ஹைதராபாத்தில் சந்தித்து எங்கள் கட்சிக்கு சில தொகுதிகளை நாடாளுமன்ற தேர்தலிலும் சில தொகுதிகளை சட்டமன்ற தேர்தலிலும் ஒதுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்திருக்கிறோம். அதை பரிசீலிப்போம் என்று அவர் கூறியிருக்கிறார். ஆந்திர பிரதேசத்தின் பொறுப்பாளராக இருக்கிற தமிழ்நாட்டை சார்ந்த திரு மாணிக் தாக்கூர் மற்றும் சிடி மெய்யப்பன் ஆகியோரிடமும் இது குறித்து பேசியிருக்கிறோம். நாளை எங்களோடு வித்யாசாகர் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு செய்வதாக உள்ளது. அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்று சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நான் கடைசியாக சொல்கிறேன். இவர் ஒரு யூ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் சம்திங். ఆంధ్రప్రదేశ్లో 175 అసెంబ్లీ స్థానాలు, 25 పార్లమెంట్ స్థానాలు ఉన్నాయి. ఈ 175 స్థానాలు అసెంబ్లీలకు కాను ఇండియా కూటమికి ఫౌండర్స్లో ఒకరైనటువంటి డాక్టర్ తిరుమావళవన్ గారితో కలిసి ఆంధ్రప్రదేశ్ కాంగ్రెస్ అధ్యక్షురాలు శ్రీమతి షర్మిల గారిని కలిసాం 12వ తేదీన. వారికి పార్టీ తరపున, వీసీకే పార్టీ తరపున 175 స్థానాల్లో 17 స్థానాల్లో మేము పోటీ చేస్తున్నామని, అలాగే 25 పార్లమెంటు స్థానాల్లో 4 పార్లమెంటు స్థానాలకి మేము పోటీ చేయడానికి సిద్ధంగా ఉన్నామని వారికి ఒక లిస్టు ప్రజెంట్ చేశాము. ఆ లిస్టు మీదట రేపు విజయవాడలో జరిగే కాంగ్రెస్ పార్టీ స్టేట్ కమిటీ సమావేశంలో నిర్ణయం తీసుకుని మాకు తెలియజేస్తామన్నారు. దానిని అధ్యక్షుల వారి అనుమతితో మేము రేపు జరిగేటువంటి అసెంబ్లీ పార్లమెంట్ ఎలక్షన్లో వీసీకే పార్టీ తరఫున పోటీ చేసి బీజేపీకి అనుకూలంగా ఉన్న పార్టీలకు వ్యతిరేకంగా ఉన్నటువంటి ఇండియా కూటమిలో భాగంగా ఉన్న వీసీకే ఆంధ్రప్రదేశ్లో పోటీ చేయడానికి సిద్ధంగా ఉందని తెలియజేస్తున్నాను. జై భీమ్.